ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஜிகே சீரீஸில் ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட முக்கியமான கொஷினை டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஓகேவா? டைரெக்டாக கொஷின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் எ மிக்ஸ்டு எக்கனாமி? ஓகே, ஸோ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு மிக்ஸ்டு எக்கனாமி எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, மிக்ஸ்டு எக்கனாமினா இந்த மிக்ஸ்டு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் எக்கனாமி இருக்கு. ஓகேவா? பிளான்ட் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி. இந்த ரெண்டுமே இன்வால்வ் ஆகிறதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பிளான்ட் எக்கனாமி, மார்க்கெட் எக்கனாமி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் இன்வால்வ் ஆகிறதான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமின்றது. ஓகேவா? இதுல இந்த பிளான்ட் எக்கனாமி அப்படின்னா என்னன்னா, ஸோ கவர்மெண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது பிளான்ட் எக்கனாமி. ஓகேவா? ஸோ ஒன்லி கவர்மெண்ட் கேன் கண்ட்ரோல் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ அதாவது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுன்றதை டிசைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது பிளான்ட் எக்கனாமி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ரயில்வே, டிஃபென்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட் எக்கனாமி. ஓகேவா? பிளான்ட் எக்கனாமிக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்பாங்க, அதனால தான் எக்ஸாம் மெயினாக இதில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரயில்வே, டிஃபென்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட் எக்கனாமி, இதோடைய எக்ஸாம்பிள். இது மார்க்கெட் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நான் கவர்மெண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னேன், அதே மாதிரி இங்கே பிரைவேட் செக்டர், பிரைவேட் செக்டார்ஸ். ஸோ அதாவது பிரைவேட் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டெசிஷனை எடுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுனாக்கா இங்கே மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அதாவது இப்போ ஒரு பொருளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இல்லை அதோடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுனா அந்த ப்ரைவேட் செக்டார் தான் பார்த்தீங்கன்னா அதை டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனி, ஃபேக்ட்ரிஸு, இல்லைனா இண்டிவிஜுவல் ஒரு ஷாப்பு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ அதில் உள்ள ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை அதோடைய ரேட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட் செக்டார் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்னன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்கனாமி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மிக்ஸ்டு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட் எக்கனாமி ப்ளஸ் மார்க்கெட் எக்கனாமி இது ரெண்டும் சேர்ந்து இன்வால்வ் ஆகிறதான் பார்த்தீங்கன்னா இங்கே மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்தா தெரிஞ்சிடும். there is no role of a government. கவர்மெண்ட்டோடைய ரோலே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பிளான்ட் எக்கனாமி கிடையாது, இது என்னதுன்னா மார்க்கெட் எக்கனாமி. ஓகேவா? ஸோ மார்க்கெட் எக்கனாமியில தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாம பிரைவேட் செக்டார்ஸ் அதோடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை த ஸ்டேட். ஓகேவா? அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இது என்னதுன்னா பிளான்ட் எக்கனாமி. ஓகேவா? அடுத்தது போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ் ஆப்ரேட் டுகெதர். இதுதான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகேவா? மிக்ஸ்டு எக்கனாமியில் இப்போ தான் சொன்னேன் பிளான்ட் எக்கனாமி ப்ளஸ் மார்க்கெட் எக்கனாமி இது ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகேவா? ஸோ அதாவது இங்கே நான் கவர்மெண்ட் அண்டு பப்ளிக் செக்டார், இங்கே பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார் மட்டும். ஓகேவா? ஸோ பப்ளிக் அண்டு பிரைவேட் செக்டார் ரெண்டுமே சேர்ந்து ஆப்ரேட் ஆச்சு அப்படின்னா அது மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகேவா? அடுத்தது அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இஸ் டன் ஒன்லி பை த மார்க்கெட். இதிலே கொடுத்துட்டா இது மார்க்கெட் எக்கனாமி தான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எக்கனாமி அண்டு மிக்ஸ்டு பிளான்ட் எக்கனாமினா என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ அவன் மிக்ஸ்டு எக்கனாமின்னு கேட்குறான், இது ரெண்டும் சேர்ந்து வரது தான். ஓகேவா? ஆப்ஷன் சி இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைமென்ஷன் ஆஃப் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்? ஹெச்டிஐ பொறுத்த வரைக்கும் இதோட டைமென்ஷன்ல எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது பர்டிகுலரா எதுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்றது சொல்றேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்டிருக்காங்க 1990ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? யாரு அப்படின்னா யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ இதோடைய ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது
ஒரு டெசிமல் வேல்யூ, அதாவது 0ல இருந்து 1 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூவே இருக்கும். ஓகேவா, இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அங்கே ரேங்கிங் வந்து போடுவாங்க. ஓகேவா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ அதில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ரேஞ்சை வச்சு தான். ஓகேவா, அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பொதுவாக எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இது எதை அடிப்படையில் வந்து இதை வந்து மெயினாக வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த இந்த மார்க், இந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வந்து எதை பேஸ் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஹெல்த்து, எஜுகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது வந்து இந்த சொன்னேன்ல இந்த பாயிண்ட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும், த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்டு கமாண்ட் ஓவர் த ரிசோர்ஸஸ் இது வரும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா, ஸோ அது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எ லாங் ஹெல்தி லைஃப், ஓகே, இதுவும் இருக்கு. ஓகேவா, ஏன்னா இங்கே நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி லிவிங் ஸ்டாண்டர்ட், ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கு, ஹெல்தி லைஃப் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அண்டு டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இது வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வைசிஷன் ஆஃப் த எஜுகேஷன் அண்ட் நாலேஜ், எஜுகேஷன், ஸோ அதுவும் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ எது இல்லை அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வராது. ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா, இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லியாச்சு எதை வந்து மெயினாக இது ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ட்டு, ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ன்றது கரெக்டா. அதே மாதிரி ஸோ இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க. 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 193 கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கான ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா, இதில் ஃபர்ஸ்ட் ஐஸ்லாண்டு தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டு, ரெண்டாவது சுவிட்சர்லாண்டு, தேர்டு பார்த்தீங்கன்னா நார்வே. ஓகேவா, இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 130. ஓகேவா, எத்தனை கண்ட்ரி மொத்தம் 193ல. ஓகேவா, 193ல இந்தியா பார்த்தீங்கன்னா 130th ரேங்க். ஓகேவா, ஸோ இதில் லாஸ்ட் ரேங்க் என்ன, அதாவது 193வது ரேங்க் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் லாஸ்ட் ரேங்க் என்னன்னா அப்படின்னா சவுத் சூடன், ரொம்ப முக்கியம். இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேங்க், அதாவது 193. ஓகேவா, ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் இந்த 2025க்கான ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஒரு டைட்டில் இருக்கு. அந்த டைட்டிலும் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, அதை நோட் பண்ணிக்கோங்க. எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ், people and possibilities in the age of AI. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா 2025 உடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கான டைட்டில். ஓகேவா, ஸோ இதுவும் கேட்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, ஸோ இதில் பர்டிகுலராக இந்தியாவுடைய ரேங்க் அண்டு லாஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது மெயினாக கேட்பாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is not among the 6 fundamental rights provided in the part 3 of the Indian Constitution? ஓகே, ஸோ இங்கே பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அதில் இங்கே 4 ஆப்ஷனில் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ரைட் டு ரிலீஜியஸ் எஜுகேஷன் இல்லை,
ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு, ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் பார்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீல தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கிள் இருந்து எந்த ஆர்டிக்கிள் வரைக்கும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 12 இருந்து ஆர்டிக்கிள் 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்டிஷியபிள், ரொம்ப முக்கியம். ஜஸ்டிஷியபிள் அப்படின்னா ஸோ இந்த ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ட்டுக்குமே நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிவிஜுவலுமே கோர்ட்டுக்கு ரீச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து கேட்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஷியபிள். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 19 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இது ரைட் டு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். ஓகேவா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் இங்கே எமர்ஜென்சி டைமில் இந்த ஆர்டிக்கிள் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆர்டிக்கிள் 19 வந்து இப்போ நான் எமர்ஜென்சி டைமில், ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் 19 தான் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் அதை கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் 19 தான். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னா சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த எமர்ஜென்சி டைம் இல்லை 144 இதெல்லாம் போட்டாங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு வெளியில் வந்து பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கறது இல்லை வந்து நம்ம ஒரு மீட்டிங் கேதர் பண்ணுறது பப்ளிக்காக இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஃப்ரீடமாக பண்ண முடியாது. ஓகேவா? அது என்னன்னா இந்த ரைட் டு ஃப்ரீடம் இந்த ஆர்டிக்கிள் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகுறதுனால தான். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆயிரும்னா சஸ்பெண்ட் ஆயிரும். அதனால தான் வந்து நம்ம இந்த எமர்ஜென்சி டைமில் இந்த ஆர்டிக்கிள் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டிக்கிள் 20 அண்டு 21 பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைம்லையுமே இதை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. எக்காரணத்தை கொண்டு இதை சஸ்பெண்ட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஓகேவா? ஆர்டிக்கிள் 20 அண்டு 21. ஓகேவா? அதாவது இந்த 20 என்ன சொல்லுதுன்னா ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து குற்றவாளியாக வந்து ஸோ நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஒரு ஒரு அது என்ன ஒரு குற்றத்துக்கு வந்து 2 பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாது. டபுள் ஜியோபார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மெயினாக வந்து ஸோ வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த ஆர்டிக்கிள் 20. ஓகேவா? அதாவது ஒரு தப்புக்கு 2 தண்டனை வழங்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்திருப்பான், அந்த பீரியட்ல அது வந்து குற்றமாக இருந்திருக்காது. ஓகேவா? இப்போ அதை வந்து லா வந்து பாஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஆக்டிவிட்டி வந்து இப்போ வந்து அது குற்றமாக வந்து அது நிரூபணம் பண்ணப்பட்டா ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அதை காரணம் காட்டி வந்து அவனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது. எப்பயோ அவன் பண்ணதுக்கு வந்து இப்போ அது லா பாஸ் பண்ணி அது வந்து சட்டமாக ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அவனுக்கு தண்டனை வழங்கக்கூடாது இப்போ அப்படின்றத. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் 20 தான். ஓகேவா? ஸோ அதனால அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 21 இதுதான் தனிநபர் பாதுகாப்பு. ஸோ அதை உறுதிப்படுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த 21 தான். ஓகேவா? ஸோ இதையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? எமர்ஜென்சி டைமில் ஓகேவா எப்போனாலும் சரி இந்த 2 ஆர்டிக்கிள் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இப்போ மற்ற எதுனாலும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறப்ப, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேவை இருந்துச்சுன்னா மற்ற எந்த ஆர்டிக்கிள் வேணாலும் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2 ஆர்டிக்கிளை தவிர. ஓகேவா? இதை எப்பயுமே எமர்ஜென்சி டைமில் கூட நம்மளால் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இன்னொன்று இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 31 பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி இருந்துச்சு. ஓகேவா? இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்துச்சு. இதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் பார்ட் 3ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ பார்ட் 3ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் படி அப்படின்னா இது வந்து பார்ட் 3ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்னதுன்னா 44வது அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட் படி
44th அமெண்ட்மெண்ட் எப்போ அப்படின்னா 1978. ஓகேவா? ஸோ இந்த 44வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிக்கிள் 300A அதில் வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த 31 வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அதை வந்து டெலீட் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு இதை லீகல் ரைட்ஸுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ லீகல் ரைட்ஸுக்கு கீழே ஆர்டிக்கிள் 300A ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கேட்பாங்க. ஓகேவா? எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி பார்ட் 3ல ரிமூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? 44th அமெண்ட்மெண்ட் படி. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 19 நான் இப்போ என்ன சொன்னேன், ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம்னு சொன்னேன்ல. ஸோ அதில் அந்த ஃப்ரீடம்லேயே நிறைய கேட்டகரி இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஆர்டிக்கிள் 19(1)ல F இது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொன்னேன்ல அது ரிலேட்டடாக தான். ஓகேவா? நம்ம எங்கேனாலும் நம்ம லேண்டை வந்து வாங்குறது, இந்த விற்கிறது, இந்த மாதிரி நம்ம எதனாலும் நம்ம எங்கனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் இதுதான். இந்த ஆர்டிக்கிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் படினா இந்த 44வது அமெண்ட்மெண்ட் படி தான். ஓகேவா? ஸோ 44வது அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 19(1)F டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்டிகிள் 31 எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 19(1)F நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இது வந்து போன NTPC எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இது கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன். இந்த 19(1)F ரொம்ப முக்கியம். அதுவும் பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who is known as the father of the modern Indian art? Father of modern Indian art எல்லாருக்குமே தெரியும், ரவிவர்மா. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரவிவர்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க், பெயிண்டிங் ஒர்க் என்னன்னா தமயந்தி ரொம்ப முக்கியம். ஸோ இவர் இதுலேயே இருக்கு சகுந்தலா அண்டு ராங்ராஷியா, இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஒர்க்கு தான். ஓகேவா? அது போக இன்னொரு முக்கியமான ஒர்க் என்னன்னா ஸோ தமயந்தி சரஸ்வதி, இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரவிவர்மாவோட ஒர்க். ஓகேவா? அடுத்து ரவீந்திரநாத் தாகூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா ஸோ சாந்தினிகேட்டன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். சாந்தினிகேட்டன் ஃபவுண்டர் வந்து யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர், ஃபவுண்டர் ஆஃப் சாந்தினிகேட்டன். யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இல்லைனா இதை சாந்தினிகேட்டன் சொல்லுவோம், இல்லைனா இன்னொரு நேம் இருக்கு, என்னதுன்னா விஸ்வபாரதி. ஓகேவா? விஸ்வபாரதி. விஸ்வபாரதி ஃபவுண்டர்னாலும் சரி, சாந்தினிகேட்டன் ஃபவுண்டர்னாலும் சரி, யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? அதே மாதிரி இந்த அபனிந்திரநாத் தாகூர் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்கால் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் உடைய ஃபவுண்டர். He was the founder of Bengal School of Art. Bengal School of Art. ஓகேவா? அதே மாதிரி இவருடைய ஒரு ஃபேமஸ் புக் என்ன அப்படின்னா பாரத் மாதா. பாரத் மாதா ஃபேமஸ் புக். His famous book பாரத் மாதா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following articles of the Indian Constitution deals with the directive principal state policies? Directive principal state policies பொறுத்த வரைக்கும் இது இப்போ நம்ம எப்படி பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதில் வச்சிருக்காங்கன்னு சொன்னோம், பார்ட் 3ல இருக்குன்னு சொன்னோமோ, அதே மாதிரி பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி எதில் இருக்குன்னா பார்ட் 4ல தான் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டிபிஎஸ்பி எதுல இருந்து எடுத்திருப்பாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ இதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பியை வந்து எடுத்திருப்பாங்க.
ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனே எப்படின்னா நிறைய இடத்துல இருந்து ஸோ நிறைய இதை பேஸாக வச்சு அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணி உருவாக்கப்பட்ட மாடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் இந்த டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்திருப்பாங்க, எங்க இருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்க ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 4ல வந்து இந்த டிபிஎஸ்பியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆர்டிக்கிள் 36ல இருந்து 51 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி பத்தி தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட். ஓகேவா? இதுல இந்த டிபிஎஸ்பின்றது என்ன அப்படின்னா இது ஒரு கைட்லைன்ஸ். ஓகேவா? இது வந்து நான் ஜஸ்டிசியபிள். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் எதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எதுக்கானது? ஸோ ஒரு ஒரு சோசியல் அண்டு எக்கனாமிக் அண்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை இல்லை ஒரு நெறிமுறைன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பின்றது. அதாவது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டேட் வந்து நல்ல ஒரு செழிப்பான நாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஜஸ்டிஷியபிள். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எப்படி நான் ஜஸ்டிஷியபிள்னு சொன்னேன். அது வந்து மீறப்படும் போது நம்ம வந்து எந்த ஒரு தனிநபருமே கோர்ட்டுக்கு போய் ரீச் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கேட்க முடியும். ஆனால் இது வந்து அப்படி பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு பண்ணலை, எனக்கு இது இல்லை, இதை பண்ண சொல்லி கேட்டு நம்ம வந்து போய் நம்ம கோர்ட்டை வந்து நம்ம அணுக முடியாது அப்படின்னு சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்டிஷியபிள். ஓகேவா? ஸோ இது நான் ஜஸ்டிஷியபிள் டிபிஎஸ்பி இஸ் ஏன் நான் ஜஸ்டிஷியபிள்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கிள்ல அப்படின்னா ஆர்டிக்கிள் 37ல. ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஸோ இது கேட்பாங்க நான் ஜஸ்டிஷியபிள் டிபிஎஸ்பி நான் ஜஸ்டிஷியபிள்னு எந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கிள் 37. ஓகேவா? இதுல அதே மாதிரி இன்னொரு 2 முக்கியமான ஆர்டிக்கிள் இருக்கு. என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 40. ஆர்டிகிள் 40ன்றது ஆர்கனைசிங் த ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஓகேவா? அடுத்தது ஆர்டிகிள் 44 என்னதுன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The period of southwest monsoon from dash is known as the rainy season for the most part of the country. Okay, southwest monsoon. southwest monsoon பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எந்த பீரியட்ல வந்து இருக்கும் அப்படின்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான். ஓகேவா? சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன்ல இருந்து செப்டம்பர் டைம்ல தான் இந்தியாவில் உள்ள நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு காரணமான இதே பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா அங்க விண்ட் டைரக்ஷன் என்ன ஆயிரும்னா ரிவர்ஸ் ஆயிரும். ரிவர்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணா அங்க நார்த் ஈஸ்ட். ஸோ அங்க அந்த அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ல இருந்து சீயை நோக்கி பார்த்தீங்கன்னா விண்டோட டைரக்ஷன் வந்து ப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பே ஆஃப் பெங்கால்ல உள்ள அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஒரு ஈரப்பதத்தையும் கொண்டு வந்து இங்க கொண்டு வரனால பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த மழை வர்றது பார்த்தீங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்னால தான் பார்த்தீங்கன்னா மான்சூன்ல தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பிக்கு காட்டுறேன், அதை பார்த்துன்னு உங்களுக்கு புரியும். இங்க இருக்கு பார்த்தீங்களா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்றது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்தியாவில் இந்த நார்த் ஈஸ்ட் சைடு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா விண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ்ல ஆயிரும். ரிவர்ஸ்ல ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து என்ன ஆகும்னா இது தமிழ்நாட்டை நோக்கி ஸோ இப்படி வரும், அதாவது லேண்ட் டு சி இப்படி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பே ஆஃப் பெங்கால்ல இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஓகேவா அதையும் என்ன ஆகுதுன்னா இங்க கொண்டு வரும்போது என்னன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினா பார்த்தீங்கன்னா மழை வரும். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டுக்கு மழை வர்றது மெயினா எதனாலனா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்னால தான். ஓகேவா? ஸோ இது எந்த டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ரிட்ரீட் மான்சூன்னு சொல்லலாம். ரிட்ரீட் மான்சூன். ஓகேவா? ஸோ இது மெயினாக இதனால தான் மெயினாக வந்து மழை வந்து எங்கே வரும் அப்படின்னா, ஸோ பர்டிகுலராக தமிழ்நாடு, அப்புறம் வந்து இந்த சவுத் ஈஸ்ட், இந்த கோஸ்டல் ஏரியா. நான் சொன்னேன்ல இங்கே பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எடுத்துட்டு இங்கே வரும்ன்றப்ப இந்த ரீஜன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை இருக்கும். அது போக தமிழ்நாடு சைடும் இருக்கும். ஓகேவா? சவுத் ஈஸ்டர்ன் பார்ட், சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா மெயினா. சவுத் ஈஸ்டர்ன். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் இப்படி தான் கேட்பான். ஓகேவா? ஸோ இங்கே ரெயின் சீசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரின்னு கொடுத்துருந்தாலும், மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரின்னு கொடுத்துருந்தாலும், அதே மாதிரி இங்கே எப்படி கொடுப்பான்னா இங்கே தமிழ்நாடுன்னு கொடுத்துருவான். ஸோ அங்கே வந்து மழை வர்றது எந்த சீசன்னு கொடுத்துருவான், இல்லை எந்த பீரியட்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பான். இந்த சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட் பிளைன் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பீரியடில் வந்து மழை வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ரீட் மான்சூன்னால தான் வந்து நம்மளுக்கு ரெயின்ஃபால் இங்கே வருதுன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி இது வந்து எந்த கிராப்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ராபி கிராப்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த முக்கியமானதான் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்றது இந்த ராபி கிராப்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதாவது வீட்டு, பார்லி, மஸ்டர்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ராபி கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அது விளையிறதுக்கு முக்கியமான அந்த சீசன் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வர அந்த மழை பெய்யறது அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இது நல்லா வளரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் சொன்னேன்ல அக்டோபர் டு டிசம்பர்ன்ட்டு, அதே மாதிரி வின்டர் ரெயின்ஃபால் இது ரொம்ப முக்கியம். வின்டர் ரெயின்ஃபாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் டு பிப்ரவரி, டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி இந்த பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா வின்டர் ரெயின்ஃபால் வந்து இருக்கும். இது பர்டிகுலராக எந்த ரீஜன்ல அப்படின்னா நார்த் வெஸ்ட், இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் பகுதி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மழை பெய்யறது பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வர்றது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன காரணத்தினால வந்து வரும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். அதாவது மெடிட்டரேனியன் சீக்கு பக்கத்தில் உருவாகக்கூடிய இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்யுது. ஓகேவா? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மெயினாக நார்த் வெஸ்ட் இந்தியாவில் மழை வருது. ஓகேவா? என்னென்ன ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் அக்கர் ஆகுதுன்னு சொன்னேன்னா நார்த் வெஸ்ட் அந்த ரீஜனில் எங்கே அப்படின்னா பஞ்சாப் ரீஜன், பஞ்சாப், ஹரியானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூபி, இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலிமா வரக்கூடிய இந்த வின்டர் ரெயின்ஃபால் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following days is observed on the January 1 every year? January 1. ஸோ என்னன்னா குளோபல் ஃபேமிலி டே. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா Jan 1ல. ஓகேவா? அடுத்து ஸோ எல்லா ஆப்ஷனையும் பார்த்துடலாம். இதில் வேர்ல்டு ஹெல்த் டே இது எப்போ அப்படின்னா April 7. இன்டர்நேஷ்னல் யோகா டே இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 21 ஜூன். ஓகேவா?
ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்போ இதை டிக்ளேர் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 2015ல். ஓகேவா. இது எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம், இது டிக்ளேர் பண்ணது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஓகேவா. எப்போ அப்படின்னா 2014ல். 2014ல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. யாரு? UNGA. ஓகேவா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் யோகா டே இது எப்போ வந்து அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா 2015. ஓகேவா. ஓகே. அதே மாதிரி எர்த் டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா April 22. ஓகேவா. ஃபர்ஸ்ட் எர்த் டே எப்போ வந்து அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா 1970. எப்போ அப்படின்னா 1970. ஓகேவா. ஓகே. ஸோ இது முக்கியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following sports terms is not associated with cricket? ஓகே. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜிஸ்லாம் தெரிஞ்சிருந்தா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கிரிக்கெட்டில் அசோசியேட் ஆகாத ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜி இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு கேட்குறாங்க. கவர் டிரைவ் கிரிக்கெட்டில் தான் வரும், பவர் பிளே கிரிக்கெட்டு, LBW கிரிக்கெட்டு, ரைடர் தான் பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஓகேவா. ஸோ ரைடர் இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுற டெர்மினாலஜின்னு பார்த்தீங்கன்னா கபடியில் யூஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைடர்ன்றது. ஓகேவா. ஓகே. ஸோ அதே மாதிரி கபடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒவ்வொரு டீமுக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, ஸோ ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. ஓகேவா. இதில் கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னா சப்ஸ்டியூட் எத்தனை பேர்னு கேட்டிருந்தாங்க. 5 பேர் சப்ஸ்டியூட் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஆன்ஃபீல்டு அந்த ஆன் த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. ஓகேவா. சப்ஸ்டியூட் 5 பேர். ஓகே. இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரைடர் இதோட இந்த கபடியில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெர்மினாலஜிஸ்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ரைடர்ன்றது பார்த்தீங்கன்னா த அட்டாக்கிங் பிளேயர் ஹூ என்டர்ஸ் த ஆப்போனன்ட்ஸ் கோர்ட். ஸோ ஆப்போனண்ட்டில் போய் எதிர்த்து போவார் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ரைடர்ன்றது. ஓகேவா. ஸோ அப்புறம் ஆன்டி, போனஸ் லைனு, லாபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைடு, ஆல் அவுட்டு, கேண்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கபடியில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜிஸ். ஓகேவா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின். அமராவதி, பவானி, ஹேமாவதி, கபினி ஆர் த மெயின் ட்ரைபுட்ரிஸ் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ்? ஸோ எந்த ரிவருடைய ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா காவேரியோட ட்ரிபியூட்ரிஸ் தான் பார்த்தீங்கன்னா அமராவதி, பவானி, ஹேமாவதி, அதுக்கப்புறம் கபினி, இது எல்லாமே. ஓகேவா. ஸோ இங்கே காவேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது கூட இன்னொரு நேம் வந்து தக்ஷின் கங்கா. ஓகேவா. ஸோ காவேரி தான் பார்த்தீங்கன்னா தக்ஷின் கங்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காவேரி எங்க ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா தலக்காவேரி. எங்க அப்படின்னா தலக்காவேரி. அது எங்க இருக்கு அப்படின்னா பிரம்மகிரி ஹில்ஸ். ரொம்ப முக்கியம், இது கேட்டிருக்காங்க. பிரம்மகிரி ஹில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே காவேரி பிரச்சனை வருது பார்த்தீங்களா, கர்நாடகாக்கும் இங்கேயும். ஸோ அங்கே தான் ஒரிஜினேட் ஆகுது, கர்நாடகாவில் உள்ள பிரம்மகிரி ஹில்ஸு. ஓகேவா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த காவேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது, இது வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஓகேவா. ஸோ இது வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரை பொறுத்த வரைக்கும் எது எதெல்லாம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னா, இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு எது வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இல்லை அப்படின்னு கேட்பான். கங்கா, அதுக்கப்புறம் யமுனா, அப்புறம் மகாநதி ஒடிசா. ஓகேவா. அடுத்து கோதாவரி, கிருஷ்ணா,
அப்புறம் பிரம்மபுத்திரா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். இந்த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரை பொறுத்த வரைக்கும் இட் ஃபார்ம்ஸ் ஏ டெல்டா. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்து டெல்டா வந்து ஃபார்ம் பண்ணும் பிஃபோர் ரீச்சிங் த சி. கடலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்டாவை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்லியாச்சு. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்கே அரபிக்கடல், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். ஓகேவா? ரெண்டு தான் இருக்கு. ஈஸ்ட் ஃப்ளோயிங்ன்றப்ப இங்கே இந்த ரிவர்லாம் போய் எங்கே போய் ஜாயின் ஆகும் அப்படின்னா, ஸோ எங்கே போய் கலக்கும் அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் தான். ஓகேவா? ஸோ அப்போ பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்டாவை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் எல்லாமே. ஓகேவா? வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டியூரிஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் எஸ்டியூரிஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் வந்து டெல்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இது கொஞ்சம் முக்கியமானது. அதுக்கப்புறம் தாபி ரிவர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஓகேவா? இந்த தாபி ரிவரோடைய ட்ரைபுட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவர் அப்படின்னா ட்ரிபுட்ரிஸ், தாபி ரிவரோடைய ட்ரிபுட்ரிஸ் என்னன்னா டிபாங், அருணாச்சல பிரதேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோஹித், அதுக்கப்புறம் சுபன்ஸ்ரீ. டிபாங், லோஹித், சுபன்ஸ்ரீ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா தாபி ரிவரோடைய ட்ரிபுட்ரிஸ். ஓகே. அதுக்கப்புறம் இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவரை பொறுத்த வரைக்கும் இதோடைய ட்ரிபுட்ரிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஜீலம், இது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஜீலம், சென்னாப், அதுக்கப்புறம் ராவி, பீஸ், சட்லஜ். ஓகேவா? இதுல பெனின்சுலார் இந்தியாலே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ரிவர் எது அப்படின்னா கோதாவரி ரிவர். ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் இங்க எழுதுறேன். கோதாவரி ரிவர் தான் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப் பெனின்சுலார் இந்தியா. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The constitutional provides enabling the establishment of the tribunals in India were introduced through which amendment act? Tribunals இந்தியாவில் ட்ரிபுனல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி? ஓகே. ட்ரிபுனல்ஸ் வந்து எந்த பார்ட்ல சொல்றாங்க அப்படின்னா பார்ட் 14A. பார்ட் 14A தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? இந்த ட்ரிபுனல்ஸ் எந்த அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? பார்ட் 14 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 14A வந்து இன்சர்ட் பண்ணாங்க. ஓகேவா? கொண்டு வந்து அது எதெல்லாம் 42வது அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வராங்க. ஓகேவா? இதுல 2 ஆர்டிகல் இருக்கு. ஓகேவா? ஆர்டிகல் 323A, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 323B. இது ரெண்டுமே ட்ரிபுனல்ஸ் தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுல ஆர்டிகல் 323A வந்து என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் என்னதுன்னா ஆர்டிகல் 323A. அடுத்தது ஆர்டிகல் 323Bன்றது பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல்ஸ் ஆன் அதர் மேட்டர்ஸ், ட்ரிபுனல்ஸ் ஃபார் அதர் மேட்டர்ஸ்.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதில் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கீழே எழுதுறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு. இது ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிகிள் தான் எதை சொல்லுது, யாருக்கு அதிகாரம் கொடுக்குதுன்னா, இட் எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட். empowers the parliament to establish administrative tribunal. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டீல் பண்ணுது, அதாவது எதுக்கான டிஸ்பியூட் வந்து இது டீல் பண்ணுது அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறது எதுனா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் தான். ஓகேவா? ஸோ இட் டீல்ஸ் வித், ரொம்ப முக்கியமானது, இப்படியே தான் கேட்பான் கொஷின். இட் டீல்ஸ் வித் disputes related to, ரொம்ப முக்கியமானது, ரெக்ரூட்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள டிஸ்பியூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறது தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CAT, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ஸோ இப்போ நீங்கள் இந்த குரூப் டி ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ போச்சு, ஞாபகம் இருக்கா? இது வந்து 10th குவாலிஃபிகேஷனா இல்லை ஐடி குவாலிஃபிகேஷனா அப்படின்ட்டு. ஸோ அப்போ கேஸ் நடந்தது எங்கே நடந்துச்சு? இந்த CATல தான் நடந்துச்சு. இங்கே பார்த்தா தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்பியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். எக்ஸாம்பிள் இந்த CAT. ஸோ நீங்கள் அந்த கோர்ட்டுடைய கேஸ் அந்த டீட்டெயிலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த CATல நடந்தது தான் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ அதுதான் இது. ஓகேவா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக வர்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ன்றது தெரிஞ்சிருச்சா? ஸோ அடுத்தது ஆர்டிக்கிள் 323B. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல்ஸ் ஃபார் த அதர் மேட்டர்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்ன இதெல்லாம் டீல் பண்ணும் அப்படின்றதுக்கு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். ஸோ இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யாருக்கு வந்து அதிகாரம் கொடுக்குதுன்னு சொன்னோம்? பார்லிமெண்ட்டுக்கு. அதே மாதிரி இங்கே இது வந்து யாருக்கு அதிகாரம் கொடுக்குது? இந்த 323B வந்து யார், சரி ஆமா, 323B வந்து யாருக்கு அதிகாரம் கொடுக்குது அப்படின்னா இட் எம்பவர்ஸ் யாருக்கு? பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ரெண்டுமே. ஓகேவா? எதுக்கு? டு எஸ்டாப்ளிஷ் tribunals for specific matters. அதான் on other matter இருக்குல்ல, அதுதான் என்னென்ன மேட்டர்ஸ்க்கெலாம் இங்கே எப்படி நம்ம ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுதான் அதர் மேட்டர்ஸ் அப்படின்ட்டு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூ, டாக்ஸேஷன். அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லேபர் டிஸ்பியூட்ஸ். இந்த செகண்ட் ஒன்று ரொம்ப முக்கியம். ஸோ தொழிலாளர்களுக்கு இடையில வரக்கூடிய அந்த டிஸ்பியூட்ஸு, அப்புறம் டேக்ஸ் ரிலேட்டடாக வர்றது, அப்புறம் லேண்ட் ரீஃபார்ம்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறது இந்த ட்ரிபுனல்ஸ் ஆன் த அதர் மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் லேண்ட் ரீஃபார்ம்ஸ். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸில் வராது. ஓகேவா? அதர் மேட்டர்ஸில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்ட் அண்டு டெனன்சி இஸ்யூஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஆர்டிகிள் 323B, அதாவது ட்ரிபுனல்ஸ் ஃபார் த அதர் மேட்டர்ஸ். அந்த அதர் மேட்டர்ஸில் என்னென்ன இருக்கலாம், என்னென்ன டிஸ்பியூட்டுக்கு
டிஸ்பியூட்ஸ்லாம் இது வந்து டீல் பண்ணுது அப்படின்னா டேக்ஸ் ரிலேட்டடாக உள்ளது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லேபர் டிஸ்பியூட்ஸு, லேண்ட் ரிஃபார்ம் ரிலேட்டடாக உள்ள டிஸ்பியூட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ரெண்ட் அண்டு டெனன்சி இஷ்யூஸு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறது யாருன்னா இந்த ட்ரிபுனல்ஸ். ஓகேவா, ஃபார் த ஸ்பெசிஃபிக் மேட்டர். ஸோ இதுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கறது யார் அப்படின்னா பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும். ஓகேவா, ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒன்லி பார்லிமெண்ட். ஓகேவா, அதர் மேட்டர்ஸ் ஸோ அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் தான். ஓகேவா, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். போலிங் ஸ்டேஷன் within the constituency and officially declaring the final election result. இது யார் அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகேவா, இந்த ஃபைனல் எலெக்ஷன் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது யார் அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். ஓகேவா, ஸோ இதில் போலிங் ஆஃபீஸர் நமக்கு தெரியும். போலிங் ஆஃபீஸர்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த போலிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அசஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் போலிங் ஆஃபீஸர். ஓகேவா, சொல்கிறது புரியுதா? போலிங் ஸ்டேஷனில் ஓட்டிங் நடக்கிறதுக்கு, ஓட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணுறவங்க தான் போலிங் ஆஃபீஸர்ன்றவங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ன்றது அந்த போலிங் ஸ்டேஷனுக்கு, அந்த ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ், அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ன்றது பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன். ஓகேவா, இன்சார்ஜ் ஆஃப் எ போலிங் ஸ்டேஷன். சீஃப் எலக்டோரல் அப்சர்வர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் மூலயமா பார்த்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலயமா பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் ஆகிற இவர் தான் பார்த்தீங்கன்னா சீஃப் எலக்டோரல் அப்சர்வர்ன்றார். ஓகேவா, ஸோ இவர் வந்து எலெக்ஷனை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் இவருடைய டியூட்டி. ஓகேவா, ஸோ இந்தியாவில் எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்ற அந்த எலெக்ஷன் அப்சர்வ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இவருடைய டியூட்டி. இதை இவர் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is the longest river in the desert region? Okay, desert regionல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ரிவர் என்ன அப்படின்னா லூனி ரிவர். ஏன்னா லூனி ரிவர் தான் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா, ஸோ ராஜஸ்தான் தான் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியா. ஸோ அங்க இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ரிவர் எது அப்படின்னா இந்த லூனி ரிவர் தான். ஓகேவா, ஓகே, ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், இட் ஃப்ளோஸ் த்ரூ த இது கேட்பாங்க ராஜஸ்தான். ஓகேவா, எங்க ட்ரெயின் ஆகுது அப்படின்னா ரான் ஆஃப் குச். ஓகேவா, ஸோ இந்த லூனி ரிவருக்கான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ரேஞ்ச். ஸோ இதுக்கான சோர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ரேஞ்ச் தான் இதுக்கான சோர்ஸ். ஆரவல்லி ரேஞ்ச் எங்க அப்படின்னா அஜ்மீர் பக்கத்தில் இருக்கு. அஜ்மீர் பக்கத்தில் உள்ள ஆரவல்லி ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான சோர்ஸ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அஜ்மீர் பக்கத்தில் உள்ள ஆரவல்லி ரேஞ்சு, அதே மாதிரி இல்லைன்னா புஷ்கர் வேலி பக்கத்தில் உள்ளது. ஓகேவா, எப்பனாலும் கேட்கலாம். புஷ்கர் வேலி, ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஆரவல்லி ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த லூனி ரிவருக்கான சோர்ஸ். ஓகேவா, ஸோ இது ராஜஸ்தானில் உள்ள லாங்கஸ்ட் ரிவர். ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின். த சிட்டிசன்ஷிப் Amendment Act 2019 applies to specifically to migrants belonging to the notified communities from the which set of the neighboring countries. எல்லாருக்கும் தெரிஞ்சதான் CAA 2019 Citizenship Amendment Act. இதில் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க இது கேட்பாங்க. 1955 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட். ஓகேவா, ஸோ இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி
2019ல அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா CAA 2019 கொண்டு வராங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இங்க பாகிஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரியில இருந்து 3 கண்ட்ரியில உள்ள 6 கம்யூனிட்டிஸ்க்கு 6 கம்யூனிட்டிஸ்ல 6 ரிலீஜனுக்கு, அதாவது என்னென்ன ரிலீஜன்னா இது நான் நோட் பண்ணிடுறேன், இதுவும் கேட்பாங்க. என்னன்னா ஆப்கான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் வரும். இந்த இடத்துல உள்ள 6 ரிலீஜியன் என்னென்னு கூட கேட்பான். ஓகேவா, என்னதுன்னா ஹிந்து, சீக்ஸ், அதுக்கப்புறம் புத்திஸ்ட், அப்புறம் ஜெயின்ஸ், அப்புறம் பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ். ஸோ இந்த 6 ரிலீஜனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க குடியுரிமை வழங்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து இவங்களுக்கு வந்து வழங்குறாங்க. எப்போ அப்படின்னா எப்போ வந்திருக்குன்னா இதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. இது எப்போ அப்படின்னா பிஃபோர் 31 டிசம்பர் 2014. ஓகேவா, ஸோ 2014 டிசம்பர் 31க்குள்ள இந்த 3 ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், அந்த இடத்துல இருந்து வந்த இந்த 6 ரிலீஜியன் பீப்புளுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்பியூட் போச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டிஸ்பியூட் போச்சுல, அதுதான் இது. ஓகேவா, அந்த ஆக்ட் தான் இது. ஓகேவா, ஸோ இதில் இந்த 6 ரிலீஜனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குடியுரிமை வழங்குறாங்க. ஓகேவா, முன்னாடி 11 வருஷம் வந்து இருந்தா அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த 11றதை ரெடியூஸ் பண்ணி இங்கே 5 அப்படின்னு கொண்டு அந்த 5 வருஷம் இருந்தா போதும் அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னதுமே இந்த CAA 2019 இந்த ஆக்ட் தான். ஓகேவா, ஸோ இந்த டேட் ரொம்ப முக்கியம், இது கேட்பாங்க. ஓகேவா, ஸோ எப்பக்குள்ள இருக்கணும் அப்படின்னா எப்பக்குள்ள வந்திருந்திருக்கணும் அப்படின்னா 31 டிசம்பர் 2014க்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்குறாது. ஓகேவா, ஓகே. அடுத்த கொஸ்டின், முகமது காசிம் நனோட்டவி அண்ட் ரஷித் அகமது கங்கோஹி ஃபவுண்டட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இவங்க 2 பேர் என்ன மூமெண்ட் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மூமெண்ட்னா தியோபந்த் மூமெண்ட். ஓகேவா, ஸோ இந்த தியோபந்த் மூமெண்ட் இதை வந்து எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா எந்த வருஷம் வந்து இந்த மூமெண்ட் வந்து நடத்துனாங்க அப்படின்னா 1866. 1866ல தான் பார்த்தீங்கன்னா இந்த தியோபந்த் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து தருல் உலும் தியோபந்த் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த மூமெண்ட்டில். ஓகேவா, இது எதுக்கான மூமெண்ட் அப்படின்னா இது ஒரு இஸ்லாமிக் மூமெண்ட்டு, அதே மாதிரி இஸ்லாமிக் மூமெண்ட் அண்டு எஜுகேஷனல் மூமெண்ட், இது ரொம்ப முக்கியம். முகமதன் எஜுகேஷனல் மூமெண்ட் அதான் இஸ்லாமிக் மூமெண்ட். எழுதுறேன். முகமதன் எஜுகேஷனல் மூமெண்ட், இந்த மூமெண்ட் எதுக்கான மூமெண்ட் கூட கேட்கலாம். ஓகேவா, எஜுகேஷனல் மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1866ல. எங்க அப்படின்னா தியோபந்த்ன்ற ஒரு ஏரியா, தியோபந்த்ன்ற ஏரியா எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல. ஓகேவா, ஸோ இந்த மூமெண்ட் வந்து மெயினா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதோட எய்ம் என்ன அப்படின்னா எதுக்காக இந்த மூமெண்ட் நடத்துறாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனை எதிர்க்கிறதுக்காக ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஸோ டு அப்போஸ் வெஸ்டர்ன் எஜுகேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா இது என்ன மூமெண்ட்னா எஜுகேஷனல் மூமெண்ட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனை இது வந்து எதிர்க்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இஸ்லாமிக் ரிலீஜியஸ் எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, டு ப்ரொமோட் இஸ்லாமிக் ரிலீஜியஸ் எஜுகேஷன்.
அதுக்கப்புறம் ஸோ டு ரிவைவ் த பியூர் இஸ்லாமிக் ப்ராக்டிசஸ், ஸோ அதை வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, இஸ்லாமிக் ப்ராக்டிசஸை திருப்பி வந்து கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மூமெண்ட். ஓகேவா, இந்த 3 காரணத்துக்காக தான் மெயினாக வந்து நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இது வந்து மெயினாக எதை வலியுறுத்துச்சு அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த குரான் அண்டு ஹதீத். ஸோ இதை வந்து மெயினாக படிக்கணும் அப்படின்றத அது வந்து எம்பசைஸ் பண்ணது. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தியோபந்த் மூமெண்ட். ஓகே, ஸோ இது அடுத்தது ஷரியா மூமெண்ட். ஷரியா மூமெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இஸ்லாமிக் மூமெண்ட் தான். ஸோ இது என்ன சொல்லுது, அதாவது இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஸோ எய்ம்ட் அட் என்ஃபோர்சிங் த இஸ்லாமிக் லாஸ். ஓகேவா, என்ஃபோர்சிங் ஆஃப் இஸ்லாமிக் லாஸ். இஸ்லாமிக் லா, என்ஃபோர்சிங் இஸ்லாமிக் லா, அதான் இங்க ஷரியா, ஷரியான்னு சொல்றது அதான் பாத்தீங்கன்னா இங்க நேமே ஷரியா மூமெண்ட். ஓகேவா, ஸோ இந்த இஸ்லாமிக் லா வந்து என்ஃபோர்ஸ் பண்றது தான் பாத்தீங்கன்னா இதோட முக்கியமான நோக்கமா இருந்தது. ஓகேவா, ஸோ அதாவது ஷரியான்றது. ஓகேவா, ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து ஷரியா மூமெண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வாஹாபி மூமெண்ட். இந்த வாஹாபி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா டு பியூரிஃபை இஸ்லாம். ஓகேவா, இதோடைய எய்ம் என்ன அப்படின்னா பியூரிஃபைங் இஸ்லாம். அதே மாதிரி இந்த மூமெண்ட்டை நடத்தினது யாரு அப்படின்னா, இந்த மூமெண்ட்டை அதாவது வாஹாபி மூமெண்ட்டை வந்து தலைமை தாங்கி நடத்தினது யாரு அப்படின்னா சையத் அஹ்மத் பரேல்வி. சையத் அஹ்மத் பரேல்வி. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இதை தலைமை தாங்கி நடத்தினது. ஓகேவா, ஓகே, அடுத்தது பகல் பண்டி மூமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் பெசன்ட் மூமெண்ட். ஓகேவா, இட் வாஸ் எ ட்ரைபல் பெசன்ட் மூமெண்ட். எங்க அப்படின்னா பெங்கால்ல நடந்தது. ஓகேவா, ஸோ இது பெங்கால். தியோபந்த் எங்க அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேசில் உள்ள தியோபந்த்ன்ற இடத்துல நடந்ததுனால தான் தியோபந்த் மூமெண்ட் வச்சாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த பகல்பந்தி மூமெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ட்ரைபல் பெசன்ட் மூமெண்ட்னு. இதை வந்து தலைமை தாங்கி நடத்தினது யாரு அப்படின்னா கரம்ஷா அண்ட் திப்புசா. இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை லீட் பண்ணி கொண்டு போனது. ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who among the following was the leader of 1857 revolt at Delhi? டெல்லியில் நடந்த 1857 ரிவோல்ட்ல வந்து லீடரா யார் இருந்தா டெல்லியில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ 1857 ரிவோல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய காரணத்தினால வந்து நடந்துச்சு அப்படின்றது. ஸோ இதுல நிறைய பொலிட்டிக்கல் ரீசன், எக்கனாமிக் ரீசன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்கு. ஸோ அதனால நடந்தது. இதுல மெயினா இது நடந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனேயும் இந்த ரிவோல்ட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இதுல என்ன அப்படின்னா ஸோ இங்கே 1857 ரிவோல்ட் நடப்ப நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து நிறைய பேர் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கான வந்து பிரிட்டிஷ் சிப்பாய்ஸுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்மியான சம்பளம் தான் கொடுத்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த சிப்பாய்ஸ் அப்போ அந்த நியூ என்ஃபீல்டு அந்த துப்பாக்கி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய புல்லட்ஸில் பார்த்தீங்கன்னா மாட்டு கொழுப்பும் பன்னி கொழுப்பும் வந்து கலந்துருக்கு, மிக்ஸ் ஆகிருக்குன்ற ஒரு நியூஸ் வந்து இவங்க கேட்குறாங்க. அது கேட்டதும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸோ அது வந்து போத் ஹிந்து அண்டு இஸ்லாமிக் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து முஸ்லீம்க்கும் ஹிந்துஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய ரிலீஜியஸோடைய பிலீஃபை வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணுதுன்றதுனால இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு மறுத்துட்டாங்க அந்த சிப்பாய்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களை நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் உள்ள ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா யாருன்னா சோல்ஜர் மங்கள் பாண்டே.
மங்கள் பாண்டேன்றவர் தான் பார்த்தீங்கன்னா பாரக்பூர்ல உடனடியா பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதை அப்போஸ் பண்ணி ஒரு ரிவோல்ட் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு ஆரம்பமா இருந்தது. ஓகேவா? 1857 ரிவோல்ட்டுக்கான ஆரம்பம் பார்த்தீங்கன்னா யார் ஆரம்பிச்சது, யார் இனிஷியேட் பண்ணது அப்படின்னா மங்கள் பாண்டே தான் இனிஷியேட் பண்றாரு. ஓகேவா? ஸோ ஒரு சோல்ஜர் மங்கள் பாண்டே எங்க அப்படின்னா பாரக்பூர்ல. ஓகேவா? ஸோ எங்க ஆரம்பிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் பாரக்பூர். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 1857 ரிவோல்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த இந்த இன்சிடென்ட்னு சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய காரணம் நிறையா இருக்குது. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து அப்போ பாலிசி ஆஃப் எக்ஸ்பான்ஷன் நிறையா வந்து நடத்துனாங்க. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நிறையா பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டே வந்தாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அது மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த ஜான்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாக்பூர் இந்த ரீஜன், அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அனெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த முகல்ஸ் பகதூர் ஷா டூன்றவர் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு ஒரு பேரளவுக்கு மட்டும்தான் ஒரு அரசராக இருந்தாரே தவிர அவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரம்ட்டு அவர்கிட்ட இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இறந்தாங்க இல்லை வந்து வீக் சக்சஸர் ஆகிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க பையன் பேரன் இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வாரிசு வந்து அரசியல் பண்ணுறத ஐ மீன் ஆட்சி பண்ணுறத வந்து அவங்க ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கான உரிமை வந்து மறுத்துட்டாங்க அந்த டைம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இந்த சிப்பாய்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நடந்த இது. ஸோ இவங்களுக்கு உரிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சிப்பாய்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்து அடிமை மாதிரி இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய விஷயம் அப்படியே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸோ இம்மீடியட் இன்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஓகேவா? அந்த குண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு தடவி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் தான் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு மறுக்கவும் ஸோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மங்கள் பாண்டே அதில் உள்ள ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா பாரக்பூரில் இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட்டை வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா பகதூர் ஷா டூ. ஓகேவா? நான் சொன்னேன்ல இவர் வந்து முகல்ஸ். ஓகேவா? ஸோ முகல் எம்பரர் வந்து பகதூர் ஷா ஸோ டூ இவர் வந்து இங்கே தலைமை தாங்க நடத்திட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை இந்த பிரிட்டிஷ் வந்து ஸோ இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரங்கூனுக்கு வந்து ஒரு நாடு கடத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே அதாவது இங்கே இந்தியாவிலேருந்தே பார்த்தீங்கன்னா வெளியேற்றி கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. பகதூர் ஷா டூவை பொறுத்த வரைக்கும் இதோட பார்த்தீங்கன்னா முகல்ஸ் உடைய அந்த டைனஸ்டி வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இந்த 1857 ரிவோல்ட்டோட. ஓகேவா? ஸோ இவரை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்திடுறாங்க. எக்ஸைல்னா அதான் நாடு கடத்துறது. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கொண்டு போய் வேற இடத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவரை வேற பிளேஸுக்கு கொண்டு போயிடுறது. எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா ரங்கூன். ரொம்ப முக்கியம். ரங்கூன்றது இப்போ உள்ள மியான்மர். அங்கே வந்து நாடு கடத்திடுறாங்க. இந்த ரங்கூன்ற பிளேஸ் முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க எங்கன்றது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த முகல் டைனஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. கேம் டு அன் எண்ட். ஓகேவா? அடுத்தது ஸோ இதில் நானா சாஹிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் யார் வந்து லீடராக இருந்தாங்கன்னா பகதூர் ஷான்னு சொன்னால அதே மாதிரி நானா சாஹிப் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் வந்து லீடரை வந்து இதை லீட் பண்ணி கொண்டு போனாங்க இந்த மூமெண்ட்டை, இந்த ஒரு ரிவோல்ட்டை. ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நானா சாஹிப்பை பொறுத்த வரைக்கும் கான்பூரில் தலைமை தாங்கி நடத்தினது பார்த்தீங்கன்னா இந்த ரிவோல்ட்டை வந்து நடத்தினது நானா சாஹிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மங்கள் பாண்டே சொன்னேன் பார்த்தீங்களா, மங்கள் பாண்டே தான் இவர் தான் இனிஷியேட் பண்ணாருன்ட்டு. பரக்பூரில் வந்து இந்த 1857 ரிவோல்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணது இவர் தான். பேகம் ஹஜ்ரத் மஹால் இவங்க வந்து லக்னோ. ஓகேவா? அதாவது அவாத். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
Gharana Parampara is founded which of the following? Which of the following? இது வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக். ஓகேவா? ஸோ ஏன்னா ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் தான் கரானா சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுச்சு. ஓகேவா? கரானா சிஸ்டம் ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக். ஓகே, அதே மாதிரி இந்த ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் வந்து கரானா சிஸ்டம் ஃபாலோ பண்ணுச்சுன்னு சொன்னோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த கரானா எதை பேஸ் பண்ணி இருக்கு, இந்த கரானா சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியம். இது வந்து இட் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி ட்ரெடிஷன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர் டிசிபிள் லினேஜ், டீச்சர் டிசிபிள் லினேஜ் இல்லைன்னா குரு சிஷ்யா பரம்பரா எப்போனாலும் கேட்கலாம். குரு சிஷ்ய பரம்பரா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான், ஏதாவது இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த கரானா சிஸ்டம் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி கர்நாடகா கிளாசிக் மியூசிக், கர்நாடகா கிளாசிக் மியூசிக் அல்லது கர்நாடிக் கிளாசிக் மியூசிக். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன மாதிரி ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா, இதெல்லாம் முக்கியம், ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கம்போசர் பேஸ்டு. அங்கே எப்படி ஃபேமிலி பேஸ்டுன்னு சொன்னோமோ அதே மாதிரி இது வந்து கம்போசர் பேஸ்டு அண்டு கிருத்தி பேஸ்டு ட்ரெடிஷன். ஓகேவா? அடுத்தது ஹிந்துஸ்தானி லோக் மியூசிக். ஹிந்துஸ்தானி லோக் மியூசிக் இது வந்து ஒரு ஃபோக்கு. ஓகேவா? ஃபோக் மியூசிக். ஸோ இது வந்து என்ன மாதிரி வந்து ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இது ஆல்ரெடி சொன்னது தான், இது வந்து ஒரு ஃபோக் ட்ரெடிஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஹிந்துஸ்தானி லோக் மியூசிக்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபோக் ட்ரெடிஷன். இது வந்து என்னன்னா இது ரீஜியன் பேஸ்டா இருக்கும். இது வந்து இந்த ட்ரெடிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ரீஜியன் பேஸ்டு. ஓகேவா? ஸோ ஹிந்துஸ்தானி கிளாசிக் மியூசிக் வந்து ஃபேமிலி ட்ரெடிஷன் பேஸ்டு. ஓகேவா? அதே மாதிரி கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் பார்த்தீங்கன்னா கம்போசர் பேஸ்டு அண்டு கிருத்தி பேஸ்டு. ஓகேவா? ஸோ கிருத்தி பேஸ்டு. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி லோக் மியூசிக் அது வந்து ஒரு ஃபோக் ட்ரெடிஷன். அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரீஜியன் பேஸ்டு. ஓகேவா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். upward and downward movement of the ocean current is known as, இது என்னன்னா upward move and downward movement tide. ஓகேவா? ஸோ upward and downward movement of the ocean current இது என்னதுன்னா டைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு முக்கியமான சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உள்ள எல்லாமே எக்ஸாமில் கேட்டது. ஓகேவா? ஸோ டைட் அப்படின்னா என்னன்னா பீரியாடிக்கல் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த சீ லெவல். இதுதான் பார்த்தீங்கன்னா டைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது மெயினாக வந்து எதனால வந்து இது வந்து நடக்கும், இந்த டைட் வந்து எதனால வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா, ஸோ இட் டியூ டு த அட்ராக்ஷன் ஆஃப் த சன் அண்ட் மூன். ஓகேவா? ரொம்ப முக்கியம். சன் மூனுடைய அந்த கிராவிடேஷன் புல்னால அதனால வரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த டைடு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டைட்ஸ் பேஸ்ட் ஆன் த சன் மூன் அண்ட் எர்த் பொசிஷன். ஸோ இதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா டைட்ஸ் வந்து அங்கே வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி the time between the high tide and low tide when the water level is falling is called ebb. ஓகேவா? எப்புனா என்னன்னு இப்படியே கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ வாட்டர் லெவல் வந்து ஃபால் ஆகும்போது, கம்மி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஹை டைடுக்கும் லோ டைடுக்கும் இடையில உள்ள அந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த டைம் பீரியட் தான் பார்த்தீங்கன்னா எப்புன்னு சொல்றது. ஓகேவா?
அதே மாதிரி ஸோ டைடு வந்து ரைஸ் ஆகும்போது, ஸோ அதிகமாகும்போது அப்போ ஹை டைடுக்கும் லோ டைடுக்கும் அந்த ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் டைம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமை தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ அல்லது ஃப்ளட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதில் எப்பு ரொம்ப முக்கியம். வென் வாட்டர் லெவல் இஸ் ஃபாலிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஃபால் ஆகும்போது ஹை டைடுக்கும் வர்றதுக்கும் லோ டைடு வர்றதுக்கும் எடுத்துக்கல நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமை தான் எப்பு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு. ஓகேவா? ஓகே. ஸோ டைட் பொதுவாக எதனால நடக்கும் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், கிராவிடேஷனல் புல் ஆஃப் த சன் அண்டு மூன். ஸோ இதனால நடக்கக்கூடிய அந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த சீ லெவலை தான் வந்து டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அதுதான் இந்த அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த ஓஷன் கரண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் டைட். ஓகேவா? வேவ்ன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வேவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வாட்டர்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இது வந்து ஒரு எனர்ஜி. ஓஷன் சர்ஃபேஸில் மூவ் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜியை தான் பார்த்தீங்கன்னா வேவ்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இட் இஸ் த எனர்ஜி which moves across the ocean surface. ஓஷன் சர்ஃபேஸில் நம்ம பார்த்தா தெரியும் வேவ் எப்படி இருக்கும், அப்படியே ரொம்ப எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது, அப்படியே சர்ஃபேஸில் ஓஷன் சர்ஃபேஸில் அப்படியே ஸ்மூத்தாக போகும் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அதுதான் வேவ்ஸ். அது ஒரு எனர்ஜி. ஓகேவா? ஸோ எனர்ஜி விச் மூவ்ஸ் அக்ராஸ் த ஓஷன் சர்ஃபேஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது ஸோ இந்த வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எதனால வந்து நடக்கும் அப்படின்னா, இங்கே எழுதுறேன், வேவ்ஸ் இது வந்து விண்டு. ஸோ வாட்டருக்கு எதிராக வந்து இந்த அடிக்கக்கூடிய விண்டுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸ் உருவாகுது. ஓகேவா? wind driving against the water. வாட்டருக்கு எதிராக அந்த விண்டு ஃப்ளோ ஆகுறதுனால தான் பார்த்தீங்கன்னா, ஸோ அதன் காரணமாக வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஸ்ன்றது. ஓகே ஓகே. ஸோ இதில் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து ஹரிசாண்டல் ஃப்ளோ ஆஃப் த ஓஷன் வாட்டர், இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் இருக்கு. ஓகேவா? அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ன்றது அது அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரைஸ் அண்ட் ஃபால். ஓகேவா? ஸோ ஏறி இறங்குறது. ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த சீ லெவல். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டல் ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓஷன் சர்ஃபேஸில் மட்டும், இங்கே கரண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃப்ளோ ஆஃப் ஓஷன் வாட்டர் இன் ஏ டெஃபினைட் டைரக்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் இது வந்து போகும். ஓகேவா? ஸோ 2 டைரக்ஷனில் போகாது, இன் ஏ டெஃபினைட் டைரக்ஷன். ஓகேவா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who among the following was the Chola conqueror of Ganga? Chola conqueror of Ganga யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இங்கே கீழே கொடுத்த ஆப்ஷன் எல்லாமே சோலா எம்பரர் தான். ஸோ சோலா கான்குவரர் ஆஃப் கங்கான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ராஜேந்திர 1. இவர் தான் பார்த்தீங்கன்னா இதோடைய கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஸோ இவர் தான் வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் வந்து நார்த் இந்தியாவில் வந்து நடத்தியிருப்பார். அப் டு கங்கா வரைக்கும் போயிட்டு ஒரு எக்ஸ்பெடிஷன் வந்து நடத்தினது பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே பாலா ரூலரை வந்து டெஃபீட் பண்ண தோக்கடிச்சாரு. So he defeated the Pala ruler. யார் அப்படின்னா மஹிபாலா.
மஹிபாலான்ற பாலா ரூலரை வந்து தோக்கடிச்சு கங்கா ஆவற்றை வந்து சோழா கேபிட்டலுக்கு வந்து எடுத்துட்டு வராரு. ஓகேவா? ஸோ அது அது சோழா கேபிட்டலுக்கு எடுத்துட்டு வரனால தான் பார்த்தீங்கன்னா இங்க இவருக்கு வந்து கங்கை கொண்ட சோழா அப்படின்ற டைட்டில் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இது முக்கியமானது. ஹி அசியூம்டு a டைட்டில் என்ன அப்படின்னா கங்கை கொண்ட சோழா. அதே மாதிரி இவர் வந்து ஒரு புது கேபிட்டல் வந்து உருவாக்குறாரு. அதுக்கு பேர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு வச்சுறாங்க. ஓகேவா? ஏன்னா இவர் வந்து அந்த கங்கால போய் சண்டை போட்டு பாலாரூலரை தோக்கடிச்சு மஹிபாலான்ற பாலாரூலரை தோக்கடிச்சு அங்க இருக்கிற கங்காவற்றை எடுத்துட்டு இங்க வரனால பாத்தீங்கன்னா கங்கை கொண்டு வந்தார். கங்கையை கொண்டு வரனால கங்கை கொண்ட சோழா அப்படின்ட்டு இவருக்கு வந்து அந்த டைட்டில் வைக்கிறாங்க. அதே மாதிரி இவர் உருவாக்குன ஒரு புது கேபிட்டலுக்கு பாத்தீங்கன்னா அதோட நேமும் பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு நேம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? இங்க ராஜராஜா இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரு இங்க நான் எப்படி சொன்னேன், இங்க ராஜேந்திர ஒன்னை பொறுத்த வரைக்கும் இவர் நார்த் இந்தியாவுக்கு போய் வந்து இவருடைய இதை வந்து அந்த அங்க வந்து போய் சண்டை போட்டு வராரு. அதே மாதிரி ராஜராஜா ஒன்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சோழா எம்பரரை பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ இவர் ராஜராஜாவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா, அவர் வந்து நார்த் இந்தியா போய் படையெடுத்துட்டு வந்துட்டு அங்கே வந்து அந்த கங்கையோட தண்ணியை வந்து கொண்டு வர்றாரு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? முக்கியமான படையெடுப்பில் ஒன்று. ஓகேவா? ஓகே. ஸோ ராஜராஜ சோழ வந்து he expanded the Chola Empire சவுத் இந்தியா, ரொம்ப முக்கியம், சவுத் இந்தியாவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஹி கன்ஸ்ட்ரக்டட் த பிரகதீஸ்வரர் டெம்பிள். தஞ்சாவூர்ல இருக்கு பார்த்தீங்களா பிரகதீஸ்வரர் டெம்பிள், அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இவர் தான். பிரகதீஸ்வரர் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது விஜயலாயை பொறுத்த வரைக்கும் இவர் தான் சோழா டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணவர். He was the founder of Chola dynasty. சோழா டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணது இவர் தான். ஓகேவா? ஸோ இப்போ சொன்னது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மகாத்மா காந்தி labeled which repressive British legislation as Black Act called for an all India mass protest against it in 1919. ஓகே, காந்தி வந்து எந்த ஆக்டை வந்து பிளாக் ஆக்ட்னு சொல்றாருன்னா ரவுலட் ஆக்டை தான். ஓகேவா? ஏன்னா ரவுலட் ஆக்டை தான் பார்த்தீங்கன்னா 1919 வந்து பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரவுலட் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து 1919 பாஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இது எதுக்கான ஆக்ட் அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் வந்து அந்த ஆக்ட் மூலியமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியர்களை வந்து எப்போனாலும் எந்த நேரத்தில்னாலும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ அதுதான் வந்து இவர் வந்து இது ஒரு பிளாக் ஆக்ட் அப்படின்ட்டு இவர் வந்து இதை டிஃபைன் பண்ணுறாரு. ஓகேவா? அதே மாதிரி இதில் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் ரொம்ப முக்கியம். வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து எப்போ அப்படின்னா இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1878. ஓகேவா? ஸோ இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்றது என்னதுன்னா, அதாவது நம்ம இந்தியன்ஸை வந்து ஃபுல்லாக அடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டாக கொண்டு வராங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று தான் ரவுலட் ஆக்ட். அந்த ரவுலட் ஆக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ எப்போனாலும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் ரீசனே இல்லாமல் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுலட் ஆக்ட். வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட்ன்றது ஸோ இதில் இந்தியன் நியூஸ் பேப்பருக்கான ஃப்ரீடமை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கிறது, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ இட் கர்ப் த ஃப்ரீடம் ஆஃப், அவங்களுடைய சுதந்திரத்தை பார்த்தீங்கன்னா அடக்கிறது இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். இது 1878 கொண்டு வந்தாங்க.
ஆர்ம்ஸ் ஆக்ட் ஆர்ம்ஸ் ஆக்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1878 தான் கொண்டு வராங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஸோ இந்தியன்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் வெப்பன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லை கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கு போடக்கூடிய சட்டம் தான் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா, வித்தவுட் லைசன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட். ஓகேவா, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1878 கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ இது யார் பீரியடில் கொண்டு வந்தாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ இந்த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டும் சரி ஆர்ம்ஸ் ஆக்டும் சரி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யார் பீரியட்ல அப்படின்னா இப்போ வைசிராயா இருந்த லிட்டன், லார்ட் லிட்டன், லார்ட் லிட்டன் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆக்டையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஓகேவா, ஸோ இந்த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட் இது ரெண்டுமே கொண்டு வரது பார்த்தீங்கன்னா யார் பீரியட்லனா லார்ட் லிட்டன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். Which of the following is the characteristics of montane forest? Montane forest. ஓகே, ஸோ இந்த மான்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா இது வந்து இந்த மான்டெயின் ஃபாரஸ்ட்ன்றது எங்க வந்து மெயினா இருக்கும் அப்படின்னா மவுண்டெயின் ரீஜியன்ல தான் இருக்கும். ஓகேவா, ஸோ மவுண்டெயின் ரீஜியன்ல தான் இருக்கிறனால இது மான்டெயின் ஃபாரஸ்ட் வந்து மவுண்டெயின் ரீஜியன்ல தான் மெயினா இருக்கும். அதே மாதிரி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் அதிகமாக ஆக இதோடைய டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், மவுண்டெயினால என்ன ஒரு உயரமான இடத்துல தான் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதை வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக இங்கே டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா கூலிங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே ஹையர் ஆல்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா இது ஸோ ஒரு ப்ராட் லீஃப் ட்ரீ பார்த்தீங்கன்னா மெயினாக அங்கே அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அங்கே டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எவர்கிரீன் ப்ராட் லீஃப் ட்ரீஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த மான்டெயின் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வளரக்கூடிய முக்கியமான ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வகையான ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓக் ட்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்நட், இந்த ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இது தெரிஞ்சிருக்கும் இதில் எது கரெக்டுன்றது. ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ நான் சொன்னேன்ல இங்கே வந்து இது வந்து மவுண்டெயின் ரீஜனில் இருக்கிறனால இது வந்து உயரம் போக போக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இதோடைய இது லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ப்ராடாக இருக்கும். ஓகேவா, ப்ராட் லீஃப் ட்ரீஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வளரக்கூடிய ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓக் ட்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்நட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து மேஜராக வந்து இருக்கும். ஓகேவா, ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ மற்ற ஆப்ஷனையும் பார்த்துடலாம், அதுவும் கேட்கலாம். Some of the important trees of this forest are ebony mahogany. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இப்போ நான் இது எப்படி சொன்னேன், மவுண்டெயின் ரீஜன்ல இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி டெம்பரேச்சர் லோவா இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த எபோனி அண்ட் மஹோகனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஹாட் அண்ட் வெட் ரீஜன்ல தான் மெயினா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இது என்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்ல இருக்கும்னா அதுதான் ரொம்ப முக்கியம், டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இது மெயினா வளரும். ஓகேவா, ஸோ இது வந்து ஹாட் ரீஜன், ஹாட் அண்ட் வெட் ரீஜன்ல தான் பார்த்தீங்கன்னா மெயினா இந்த டைப் ஆஃப் இந்த ட்ரீஸ்லாம் வந்து வளரும். ஓகேவா, ஹாட் அண்ட் வெட் ரீஜன்ல தான் இது வளரும். ஓகேவா, எபோனி மஹோகனி. ஓகே, அடுத்தது ஸோ இங்கே பெங்கால் டைகர் இஸ் த ஃபேமஸ் அனிமல் இன் தீஸ் ஃபாரஸ்ட் இல்லை. ஓகேவா, ஸோ இந்த பெங்கால் டைகரை பொறுத்த வரைக்கும் எங்கன்னா இது வந்து சுந்தர்பன் ஃபாரஸ்ட்ல மெயினாக வந்து இருக்கும். ஓகேவா, அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், டிராபிக் ஃபாரஸ்ட் ஆர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல தான் இது மெயினாக வந்து இந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும். டிராபிக்கல் ஃபாரஸ்ட் அதே மாதிரி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் டைகர்ஸ்லாம் வந்து மெயினாக வந்து இந்த ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது டீக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட். டீக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது
டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் அதாவது இந்த டீக் வந்து இந்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல தான் வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது நான் இங்கே எப்படி இது வந்து ஹாட் அண்ட் வெட் ரீஜனில் வந்து நல்லா வளரும். அதே மாதிரி இது வந்து கோல்ட் ரீஜனில் வந்து கோல்ட் ரீஜன் சொல்ல முடியாது, டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கிற அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நல்லா வளரும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இது வந்து எங்கே மெயினாக வந்து இருக்கும் அப்படின்னா அங்கே மவுண்டைன் ரீஜன் சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி இங்கே டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து எங்கே மெயினாக வந்து இருக்கும் அப்படின்னா பிளைன்ஸ் ரீஜன், பிளைன்ஸ் அண்ட் பிளாட்டியூ ரீஜனில் தான் மெயினாக வந்து இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே டீக் வந்து வளரும். ஓகேவா? ஸோ மவுண்டைன் ஃபாரஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது, மவுண்டைன் ரீஜனில் வளரும். ஓகேவா? மவுண்டைன் ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து மெயினாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே வளரக்கூடிய ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா ஓக் அண்டு செஸ்னட்டு. அதே மாதிரி டீக் எங்கே வளரும் அப்படின்னா டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து டீக் அந்த அந்த மரம்லாம் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து மெயினாக வந்து எந்த ரீஜனில் வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னா ஸோ பிளைன்ஸ் அண்ட் பிளாட்டியூ ரீஜனில் தான் மெயினாக வந்து இந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பெங்கால் டைகர்ன்றது வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன்ஸ் ஏரியா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைகர்ஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கான கொஷின் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நிறைய அடிஷ்னல் பாயிண்ட் சொல்லியிருக்கேன், அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி முக்கியமான கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.